புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகள் மற்றும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் முனைவர் அருள் செழியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவர் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்ததோடு விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விழாவில் திரளான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பராசக்தி 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 MRCB என்ற நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தன் சொந்த செலவில் சக்கர நாற்காலியை வழங்கிய காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரை சேர்ந்த ஜெயக்குமார் காயத்ரி தம்பதியின் மகள் சாய் கிருத்திகா. இவர் MRCB என்ற நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். அவரால் நடக்கவும் உட்காரவும் முடியாமல் சிரமப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு உதவுமாறு அவரது பெற்றோர் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்டு தனது சொந்த செலவில் சிறுமிக்கு சக்கர நாற்காலியை அவர் வழங்கினார். தொகுதியில் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறதோ அவருக்கே காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் மற்றும் ஏம்பலம் தொகுதி சமூக சேவகருமான மோகன்தாஸ் பிறந்தநாள் விழா புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்றது. முன்னதாக விழாவையொட்டி புதுச்சேரி நேருநகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மோகன்தாஸ் தனது மனைவி பிரியா மற்றும் குடும்பத்துடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கிருமாம்பாக்கத்தில் உள்ள அவரது குலதெய்வ கோவிலான கிருமாம்பாக்கம் முன்னடி வீரன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையிலும் மாலை 4 மணி அளவில் கிருமாம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில், முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள், தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலைக்குழுவினரின் வரவேற்புடன் மோகன்தாஸை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள்
ஊர்வலமாக புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த விழா மேடைக்கு அழைத்து வந்தனர். அங்கு நடைபெற்ற விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் காங்கிரஸ் செயலாளர் மோகன்தாஸ் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடி ஏம்பலம் தொகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு புடவைகளும் ஆண்களுக்கு வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன், பொதுச் செயலாளர் சரவணன், பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, சிவ சண்முகம், மருதுபாண்டி, செயலாளர்கள் ரகுபதி, கணிகண்ணன், குமரன், செந்தில்குமார், நாகசத்யா, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன், சையத், பஞ்சாயத்து ராஜ் மாநில துணைத் தலைவர் பாஸ்கர், SC/ST பிரிவு தலைவர் ஜெயபால், செயல் தலைவர் முருகன், ஈரம் பவுண்டேஷன் ராஜேந்திரன், வட்டார தலைவர்கள் ராஜுபாபு, ராஜ்மோகன், ஜெரால்ட், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் குமரன் மற்றும் காங்கிரஸ் அனைத்து பிரிவுகளின் மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம், பனித்திட்டு, ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம், செம்பியபாளையம், சேலியமேடு, குடியிருப்பு பாளையம், கோர்க்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று ரூபாய் நோட்டு மாலை அணிவித்தும் பூங்கொத்து, புத்தகங்கள், மரக்கன்றுகள், எழுதுபொருட்களை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் பங்கேற்ற 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை அசைவ விருந்து அளித்து உபசரிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில, மாவட்ட, தொகுதி, மகளிர் அணி, இளைஞர் அணி, விழா குழுவினர், நண்பர்கள், ஊர் கிராம மக்கள் பலர் செய்திருந்தனர். இந்த பிறந்தநாள் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டதால் பெண்களுக்கு நிம்மதி இல்லை. மதுக்கடைகளை திறந்து புதுச்சேரியை அமைதியில்லா மாநிலமாக மாற்றிவிட்டனர். இளைஞர்கள் கஞ்சா போன்ற போதை பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டனர். போதைப் பொருட்கள் புழக்கம், சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்திட காவல்துறை தவறிவிட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷனில் பொருட்களை போடுவோம், ஒவ்வொரு மாதமும் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் கொடுப்போம் என வாக்குறுதி அளித்தார். ஆனால் தற்போது அரிசியே 4 மாதங்கள் கழித்துதான் வருகிறது. அதுவும் லோக்சபா தேர்தலில் தோற்ற பிறகுதான் அரிசியை கொடுக்க ஆரம்பித்தார். முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. நிலம், வீடு அபகரிப்பு நடைபெறுகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர்களே செய்கின்றனர். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தொகுதிக்கு பல வேலை செய்வார், வளர்ச்சிக்கு பாடுபடுவார் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர் இந்த தொகுதியை 5 ஆண்டு காலம் புறக்கணித்து விட்டார். ஃபருக் மரக்காயர் முதல்வராக இருந்தபோது நடைபெற்ற இடைத்தேர்தலில் பல சவால்களை சந்தித்து இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் ஆட்சியில் இந்த தொகுதி சிறப்பாக செயல்பட்டது. ரங்கசாமி ஆட்சியில் போலி மருந்து புதுச்சேரியில் தயாரித்து 8 மாநிலங்களுக்கு அனுப்பி மக்களுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள மருந்து கடைகளில் கூட அந்த போலி மாத்திரை மருந்துகள் உள்ளன. அதனை இவர்களால் தடுக்க முடியவில்லை. காரணம், அந்த ஊழலில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டுள்ளனர். போலி மருந்து சாப்பிட்டு எந்த பலனும் இல்லை, மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் இதை கட்டுப்படுத்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிதான் புதுச்சேரியில் நடக்கிறது. புதுச்சேரியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதியில் 22 தொகுதியில் நாங்கள் பாத யாத்திரை சென்று மக்களை சந்தித்தோம். அப்போது புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால்தான் அமைதி இருக்கும், வேலைவாய்ப்புகள் உருவாகும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், கஞ்சா, போதைப் பொருள், போலி மாத்திரை ஒழிப்பு, சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும் என்று கூறினோம். அதனை மக்கள் வரவேற்றனர். புதுச்சேரி மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். அதற்கு நீங்கள் ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற செய்திட வேண்டும். இங்கு அவருக்கு சீட், இவருக்கு சீட் என்று கூறுகின்றனர். யாருக்கும் சீட் கொடுப்பதற்கு எங்களுக்கு உரிமையும் அதிகாரமும் கிடையாது. ஆனால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ காங்கிரஸ் கட்சி தலைமை மக்களிடம் கேட்டு அவருக்கு காங்கிரஸ் தலைமை கண்டிப்பாக சீட் கொடுக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசினார். அருமையான இசைஞர்களும் தாய்மார்களும் அனைவரும் தங்களுடைய சேர்ல வந்து உட்கார்ந்து இந்த பிறந்தநாள் விழாவை மிக அமைதி காத்து
அனைவரும் இந்த விழாவை மிக மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்துகின்றோம். செலுத்துமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் முண்டி எடுத்துக் கொள்ள வேண்டாம். நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். மேடையிலே மற்றவர்கள் அமைதி காக்குமாறு நம்முடைய இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் கோட்டையா இருக்கணும். ஆனா இதை விட அதாவது போலி மருந்து இன்னைக்கு நம்ம புதுச்சேரியில இருக்கிற மருந்து கடையில கூட அந்த போலி மாத்திரை போலி மருந்து இருக்கு. 13 நாட்கள் பாத யாத்திரை புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகள்ல 22 தொகுதி போனோம். மக்களை சந்திச்சோம். மக்கள்கிட்ட நாங்கள் நீங்க வந்து எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா தான் புதுச்சேரியில் அமைதி இருக்கும், வேலை வாய்ப்பு உருவாகும். இப்ப சொன்னாங்க யாருக்கு சீட்டு கொடுக்கறது எங்களுக்கு உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆனா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதோ காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இந்த சீட்டு கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இடையூறு இல்லாத வண்ணம் நாம அவர்களுக்கு அந்த நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க எந்தவித எதிர்பார்ப்புக்கும் எதிர்பார்ப்பு கொடுத்து அவர்களை வந்து சிறப்பிக்கணும். எனவே நீங்க வந்து அமைதி காக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக முடியும். மரியாதைக்குரிய சகோதரர் காட்சி பொருளாக பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2 மினி சொகுசு பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அரசுக்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை அனுமதியோடு புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் மினி சொகுசு பேருந்துகள் உள்ளது. அதில் 27 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய ஏசி மற்றும் நவீன இருக்கை வசதிகள் கொண்ட சொகுசு பேருந்தாக உள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களை புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்று அதன் மூலமாக காண்பித்து வந்தனர். அதில் ஆரோவில் ராக் பீச், மணக்குள விநாயகர் கோவில், அரிக்கன்மேடு, சுண்ணாம்பு ஆறு படகு குழாம், திருக்காஞ்சி கோவில், வில்லியனூர் மாதா கோவில், திருகாமேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை இதன் மூலம் குறைந்த கட்டணத்தில் அழைத்து சென்று வந்தனர். இந்த நிலையில் அதில் 2 மினி சொகுசு பேருந்துகள் சுண்ணாம்பு ஆறு படகு குழாம் பார்க்கிங் பகுதியில் காட்சி பொருளாக பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதில் இரவு நேரத்தில் சமூக விரோத செயல்களும் நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறது. குறிப்பாக மது அருந்தும் கூடாரமாக இருந்து வருகிறது. இரவு நேரத்தில் மது பிரியர்கள் அந்த 2 மினி பேருந்துகளிலும் அமர்ந்து மது குடித்து சென்றதற்கான அடையாளமாக பாட்டில்கள், பிளாஸ்டிக் டம்ளர்கள், பிளாஸ்டிக் பேப்பர்களும் இருந்து வருகிறது. இதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு இந்த 2 மினி பேருந்துகளையும் சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இல்லையென்றால் தொடர் மற்றும் வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்துவதற்கு மிகவும் இடையூறாக உள்ளதால் இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமியின் இவி டெக்னாலஜி பயிற்சி மையம் துவக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியில் இயங்கி வரும் கிரவுன் ஏரோ பைலட் அகாடமி தனது 1ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கிரவுன் இவி என்ற மின்சார வாகன தொழில்நுட்பத்திற்கான பிரத்யேக பயிற்சி மையத்தை தற்பொழுது தொடங்கியுள்ளது. இந்த விழாவிற்கு கிரவுன் ஏரோ நிறுவனத்தின் சேர்மன் சந்திரபோஸ் வேதாச்சலம் மற்றும் வைஸ் சேர்மன் அப்பந்தராஜ் MS ஆகியோர் தலைமை தாங்கினர்.
புதிய மையத்தை போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வாழ்த்தி பேசினார். இந்த மையத்தில் மின்சார வாகனங்கள் தொடர்பான நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. EV பேட்டரி, ஒயரிங் மற்றும் டிசைனிங் டெக்னாலஜி, முழுமையான மெக்கானிக்கல் தொழில்நுட்பம், இந்த பாடத்திட்டங்கள் ஸ்கில் இந்தியா, மாயாதேவி பல்கலைக்கழகம் மற்றும் IIT ரூக்கி ஆகியவற்றின் அங்கீகாரம் பெற்றவை என்பதால் மாணவர்கள் பெரிய நிறுவனங்களில் எளிதாக வேலைவாய்ப்பை பெற முடியும். இந்த படிப்பை முடிக்கும் மாணவர்களுக்கு ஆரம்ப கால ஊதியமாக குறைந்தபட்சமாக 35,000 ரூபாய் முதல் சம்பளம் கிடைக்க வாய்ப்புள்ளது. டாடா, மகேந்திரா, TVS, மாருதி, ஓலா மற்றும் மொத்தம் 9 மாதங்கள் 3 மாத இன்டர்ன்ஷிப் காலத்தில் மாணவர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படும். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேரலாம். மாணவர்களுக்கு தேவையான லோன் வசதிகள் செய்து தரப்படும். நிறுவனத்தின் சார்பில் சேரும் மாணவர்களுக்கு ஒரு EV இருசக்கர வாகனம், பயிற்சி கருவிகள், யூனிஃபார்ம் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானி பயிற்சிகளோடு தற்போது வளர்ந்து வரும் மின்சார வாகன துறையிலும் மாணவர்களை சிறந்த வல்லுநர்களாக உருவாக்குவதே இந்த மையத்தின் நோக்கம் என சேர்மன் சந்திரபோஸ் வேதாச்சலம் தெரிவித்தார். யார்கிட்ட போவீங்க? சார் பாருங்க சார். சார் பண்ணுறா சார் அப்படியே ஓகே. சார் அப்படியே பிடிங்க அப்படியே. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் 2,50,00,000 மதிப்புள்ள திருமண மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு. பாதிக்கப்பட்டவர் DGPயை சந்தித்து புகார் மனு அளித்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் பாரதிதாசன் வீதியை சேர்ந்தவர் பிருத்திவிராஜ். இவரது சிறிய தந்தை ஜெயபாலன். இவருக்கு சொந்தமான மீனாட்சி சிவபாக்கியம் என்ற திருமண மண்டபம் தவளக்குப்பத்தில் உள்ளது. ஜெயபாலனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாததால் அந்த திருமண மண்டபத்தை பிருத்திவிராஜிடம் விற்பதற்கு 2009ஆம் ஆண்டு விற்பனை மாற்று உடன்படிக்கை ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டு 75 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டார். அன்று முதல் இன்று வரை பிருத்திவிராஜ் பராமரிப்பிலேயே திருமண மண்டபம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜெயபாலன் இறந்துவிடவே அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு என்பவர் அந்த திருமண மண்டபத்தை ஜெயபால் தன்னிடம் விலைக்கு வாங்கியதாக போலி பத்திரத்தை தயார் செய்து உரிமை கொண்டாடி உள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதியில் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்து பிருத்திவிராஜ் மற்றும் உறவினர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். இது தொடர்பான வழக்கு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் திருமண மண்டபத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை சேதப்படுத்தியதுடன் மண்டபத்தை ஆக்கிரமித்தனர். இது தொடர்பாக பிருத்திவிராஜ் DGPயை சந்தித்து புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் தனது மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்து தனக்குதான் சொந்தம் என்று தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தன்னை மிரட்டி ஆக்கிரமிப்பு செய்கின்றனர். இதற்கு தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் சம்பத்தும் அவருடைய மகன் பிரவீனும் தான் காரணம். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட தங்கள் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக செயல்படும் ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
என்னோடய பேர் பிருத்திவிராஜனுங்க. நான் தவளத்தில் மீனாட்சி சிவபாக்கிய மண்டபத்தை நான் வந்து 2006 நடத்திட்டு வரேன். அது வந்து எங்கள் சித்தப்பாவோட ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு ஒரு 75 லட்சம் என்கிட்ட இருந்து வாங்கிக்கின்னு அந்த மண்டபத்தை எனக்கே விட்டுட்டார். நான் தான் அதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2006 நான் தான் நடத்திட்டு வரேன். அது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு தந்தால் அதுக்கப்புறம் அவர் எனக்கு எழுதி கொடுக்குறதா எனக்கு சொல்லியிருந்தார். அதனால் அந்த அமௌண்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கைப்பத்திரமா எனக்கு எழுதி கொடுத்துருந்தாருங்க. ஸ்டாம்பு பண்ணி எனக்கு எழுதி கொடுத்துருந்தாருங்க. இந்த நிலைமையில வந்து அவர் திடீர்னு வந்து காலமாயிட்டார். காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 2018, 2019 ஆண்டுகளில் படித்து முடித்த இளநிலை மருத்துவர்கள் 279 பேர், முதுநிலை மருத்துவர்கள் 51 பேர் உட்பட மொத்தம் 330 பேருக்கு பட்டங்களை வழங்கி முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரி அரசு சார்பில் இந்த மருத்துவக் கல்லூரி 2010 ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போது 10,000 ரூபாய் குறைந்த கட்டணத்தில் இதை தொடங்கினோம். மேலும் இப்போது வளர்ச்சி அடைந்துள்ளது. இப்போது இந்த கல்லூரிக்கு 137 கோடி ரூபாய் தான் ஆண்டுக்கு ஒதுக்கீடு செய்கிறோம். ஆனால் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு ஆண்டுக்கு 1050 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதேபோன்று கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார மையத்தில் 100 படுக்கை வசதிகளுடன் இன்னும் ஒரு வாரத்தில் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்க அடிக்கல் நாட்டப்படும். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மருத்துவ படிப்பு முடிக்கும் மாணவர்கள் கிராமப்புறங்களிலும் பணியாற்ற வேண்டும் என்று கூறினார். விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி, சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செவ்வேல், புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் உதயசங்கர் உள்ளிட்டோர் பேசினர். With conscience and dignity, the health of my patient, Dr. Brahmati, Dr. Ramadas, Dr. Subha, graduates of MSENT, Dr. Srivalli, அதனையெல்லாம் நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவை அன்றாடம் நம்முடைய மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் அப்படி ஒரு சிறந்த மருத்துவராக நீங்கள் எதிர்காலத்தில் வர வேண்டும், திகழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் சிறந்த மருத்துவராக கிராமங்களுக்கு சென்று பணியாற்ற வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க கிராமங்களுக்கு போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கிராமங்களுக்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற நிலையில் உங்களுடைய மனம். புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. மாரியம்மன் கோவில் தெரு, முத்துலிங்கம்பேட்டை ஏர்போர்ட் ரோடு அருகில் நமது மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கிற குப்புசாமி திறந்து வைத்தார். ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் முன்னிலையில் கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், கழக துணை பொதுச் செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கிற ராமச்சந்திரன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பெரியோர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஜவஹர் நகரில் உள்ள அகம் கிளினிக் மற்றும் ரைட் கிளினிக்கல் லெபார்டரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பூமியான்பேட்டை ஜவஹர் நகரில் உள்ள அகம் கிளினிக் மற்றும் ரைட் கிளினிக்கல் லெபார்டரி சார்பில் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள் விக்னேஷ், ராஜலட்சுமி, சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டு வந்திருந்த பொதுமக்களுக்கு பொதுநல மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், கை கால் மூட்டு வலி பிரச்சனைகள், மகப்பேறு மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பரிசோதனை, ரத்த சர்க்கரை அளவு, ரத்த சோகை பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்து மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கினர். இதில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் 16ஆம் ஆண்டு துவக்க விழா அரியாங்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையில் கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் 15 ஆண்டுகள் முடிந்து 16வது ஆண்டு துவக்க விழா புதுச்சேரி மாநிலத்தில் பல தொகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிக்னல் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு 1 கிலோ சர்க்கரை வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் ஊர்வலமாக சென்று என்ஆர் காங்கிரஸ் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட நபர்கள் ஊர்வலமாக சென்றனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 15,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் பூங்கொடிபுரம் பகுதியில் இருந்து துவக்கி வைத்தார். புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள சுமார் 15,000 குடும்பங்களுக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தனது சொந்த நிதியிலிருந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். அதன்படி இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை மணவெளி பூங்கொடிபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாருங்க தக்கோட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம். அதிமுக மாநில ஐடி பிரிவு தலைவர் முனைவர் அருள் செழியன் பங்கேற்பு. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகள் மற்றும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர்
முனைவர் அருள் செழியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவர் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்ததோடு விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விழாவில் திரளான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் 40ஆம் ஆண்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் 40வது ஆண்டு விழா மாணிக்க விழாவாக கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் பள்ளி கல்லூரி முதல்வர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். பின்னர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில், இளைஞர்களை பார்த்து எழுங்கள், விழித்திருங்கள், உங்கள் இலக்கை அடையும் வரை ஓயாமல் உழையுங்கள் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் பெயரை தாங்கி இருக்கும் இந்த பள்ளியின் 40வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறோம் என்ற எண்ணத்தை விட விக்சித் பாரத் வளர்ச்சி அடைந்த வருங்கால இந்தியாவை வழிநடத்த போகும் மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் நிற்கிறேன் என்பது பெருமையாக இருக்கிறது. ஒரு பள்ளி தொடங்கி 40 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று மாணிக்க விழாவை கொண்டாடுகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. 1986 ஒரு சிறிய பள்ளியாக தொடங்கி இன்று 4000 மாணவர்களை கொண்ட ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனாக வளர்ந்திருக்கிறது. அது தலைமுறைகளை உருவாக்கிய வரலாறு. பெற்றோர்களின் நம்பிக்கையால், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் எழுதப்பட்ட பயணம். ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளுக்கு உருவம் கொடுத்த கோவிலாக, தேசத்தின் எதிர்காலத்தை செதுக்கும் சிந்தனை பயிற்சி மையமாக நான் இதை பார்க்கிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள்தான் இந்தியாவின் எதிர்காலம். நாளைய இந்தியாவை வழிநடத்த போகிறவர்கள். ஒரு பீப்புள் லீடராக, டீச்சர், ஃபார்மர், டாக்டர், இன்ஜினியராக, ஒரு அதிகாரியாக, சயின்டிஸ்ட், ஆண்டர்பிரினர் ஆக உருவாகும் தகுதியும் திறமையும் உடையவர்கள். விக்சித் பாரத் 2047 என்ற லட்சிய கனவின் நேரடி வாரிசுகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த கனவை நனவாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் தோள்களில் தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் கல்வியில், விளையாட்டில் சிறந்தவராக, திறமை உள்ளவராக இருந்தால் மட்டும் போதாது. ஒழுக்கத்தில் சிறந்தவராக வாழ வேண்டும். தன்னம்பிக்கையும் தேசப்பற்றும் கொண்டவராக, சமுதாய பொறுப்பு உடையவராக வளர வேண்டும். அதுதான் வளர்ந்த இந்தியாவுக்கான அடித்தளம். படிப்பு முக்கியம். அதோடு சக மனிதர்களை, இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பதை விட எப்படிப்பட்ட மனிதராக வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம். அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், அறிவு அதிகாரத்தை தருகிறது, ஆனால் ஒழுக்கம் நல்ல வாழ்க்கையை தருகிறது. எந்த துறையில் நீங்கள் முன்னேறினாலும் ஒழுக்கம், நேர்மை, அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுங்கள். கல்வியை தாண்டி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய ஒற்றை வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தும். அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சவால்களும் சிக்கல்களும் அதிகமாகி வருகிறது. அவற்றை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களை சிந்திக்க தூண்டுங்கள். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை, சமுதாய சேவை மனப்பான்மையை வளர்த்து விடுங்கள். பெற்றோர்களே, நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் ரோல் மாடல்கள். நீங்கள் காட்டும் அன்பும் தேவையான கண்டிப்பும் அவர்களுடைய எதிர்காலத்தை வளமாக்கும். வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கும் மன வலிமையை தரும். அண்மையில் புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றே
மாணவர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பியிருந்த வாழ்த்துச் செய்தியின் சாராம்சத்தை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பள்ளிகளில், வீடுகளில், உங்கள் சுற்றுப்புறத்தில் கிரீன் அம்பாசிடர்ஸ்களாக உருவாக முடியும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். Celebrations marking 40 years administration service. In spite of his busy schedule, he has Vivekananda Group of is proud and happy that the memorable milestone have been crossed, achieving activities and social service. Annual events, competitions and outreach programs have shaped them into well-rounded individuals who contribute positively. Tireless efforts, patience of our school has grown into a beacon of learning focused on 4000 மாணவர்களை கொண்ட ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனாக வளர்ந்து இருக்கிறது. அது தலைமுறைகள் உருவாக்கிய வரலாறு, எழுதப்பட்ட அது ஒரு பயணம். ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளுக்கு உருவம் கொடுத்த கோயிலாக புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கம் நடத்தும் 16வது வருட T20 கிரிக்கெட் லீக் மற்றும் நாக் அவுட் போட்டிகள் புதுச்சேரி கோரிமேடு டோல்கேட் அருகில் உள்ள மொரட்டாண்டி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கம் நடத்தும் 16வது வருட T20 கிரிக்கெட் லீக் கம் நாக் அவுட் போட்டிகள் புதுச்சேரி கோரிமேடு டோல்கேட் அருகில் உள்ள மொரட்டாண்டி கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கியது. புதுச்சேரியில் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடும் இந்த டோர்னமெண்டில் புதுச்சேரியில் சிறந்த கிரிக்கெட் அணிகளான புதுச்சேரி காவல்துறை கிரிக்கெட் அணி, வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் அணி, ஜிப்மர் கிரிக்கெட் அணி மற்றும் புதுச்சேரியில் தலை சிறந்த கிரிக்கெட் அணிகள் விளையாடுகின்றன. இந்த போட்டியில் முதல் பரிசாக 20,000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 10,000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 7,000 ரூபாய், நான்காவது பரிசாக 5,000 ரூபாய் கோப்பைகளுடன் வழங்கப்படுகிறது. மேலும் சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த பந்துவீச்சாளர், சிறந்த ஆல்ரவுண்டர் ஆகியோருக்கும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது. முதல் போட்டியில் உப்பளம் ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியும் லாஸ்பேட்டை ஆல்வின் கிரிக்கெட் அணியும் மோதின. போட்டியை டாக்டர் சரவணகுமார், காது மூக்கு தொண்டை நிபுணர் ஷிவானி கிளினிக் தொடங்கி வைத்தார். டாஸ் வென்ற ஆல்வின் கிரிக்கெட் அணி முதலில் களமிறங்கியது. அந்த அணி 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 152 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் செந்தில் குமரன் 31 ரன்கள், ஸ்டீபன் 33 ரன்களும் எடுத்தனர். ராயல் ரேஞ்சர்ஸ் அணியின் அந்தோனி 3 விக்கெட்டுகளும், அஜய் மற்றும் ராஜேந்திரன் தலா 2 விக்கெட்டுகளும் எடுத்தனர். பின்பு களமிறங்கிய ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 12 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ராயல் ரேஞ்சர்ஸ் அணியின் கவி 37 பந்துகளில் 3 பவுண்டரி மற்றும் 9 சிக்சர்களுடன் 80 ரன்கள் குவித்தார். கணேஷ் 37 ரன்கள் எடுத்தார். ஆல்வின் கிரிக்கெட் அணியின் குமரன் 2 விக்கெட்டை வீழ்த்தினார். உப்பளம் ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ராயல் ரேஞ்சர்ஸ் அணியின் கவி ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். பிற்பகல் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியும் செலியமேடு கிரிக்கெட் அணியும் மோதின. முதலில் களமிறங்கிய தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் கார்த்திக் 45 ரன்களும், கிரி 32 ரன்களும், திவாகர் 33 ரன்களும், யுவராஜ் 20 ரன்களும் எடுத்தனர். சேலிமேடு அணியின் மனோஜ் 2 விக்கெட் எடுத்தார். பின் களமிறங்கிய சேலிமேடு கிரிக்கெட் அணி 15 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. அந்த அணியின் வீரராகவன் 31 ரன்கள் எடுத்தார். சேலஞ்சர்ஸ் அணியின் கோபால் 4 விக்கெட்டுகளும், இளைய பெருமாள் 3 விக்கெட்டுகளும் எடுத்தனர். சேலஞ்சர் கிரிக்கெட் அணி 52 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் அணியின் கார்த்திக் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். நிகழ்ச்சியில் டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன் சந்திரசேகர், நிர்வாகிகள் ராம், முத்து, விக்கி, அஜய் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கம் நடத்தும் இந்த 16வது வருட T20 கிரிக்கெட் போட்டியின் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளின் ஸ்கோர் விவரங்களை கிரோஸ் ஆப்பில் கண்டுகொள்ளலாம்.
நிர்மலா சீதாராமனுக்கு கமல் கொடுத்த பதிலால் பாஜகவினர் கதறுகிறார்கள். புதுச்சேரி கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட தொல் திருமாவளவன் பேட்டி. புதுச்சேரி வில்லியனூர் ஜிஎன் பாளையம் அருள்மிகு குழந்தை மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டங்கள் கட்டப்பட்டு கும்ப மரியாதை வழங்கி மேளதாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட திருமாவளவன் சிறப்பு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிற்கு எதிரானது. அமெரிக்க அதிபரின் சதிக்கு மோடி பலியாகிவிட்டார். கார்ப்பரேட் மீது அக்கறை காட்டுகிறார். வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய மக்கள் எதிர்க்கின்றனர். எனவே மோடி பரிசீலிக்க வேண்டும். ஒரு சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பாமக ஏற்கனவே எடுத்த சோசியல் இன்ஜினியரிங் நிலைப்பாட்டில் விசிக தான் வெளிப்படையான முடிவை அறிவித்தோம். அந்த முடிவுதான் மறுபடி சொல்கிறேன். அதில் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. பிச்சை எடுக்க கூட தமிழ் உதவாது என நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு கமலஹாசன் சரியான பதிலடி கொடுத்துள்ளார். அது போதும் என நினைக்கிறேன். அவர் கொடுத்த பதிலடி தாங்க முடியாமல் பாஜக கதறுகிறார்கள். வாய்க்கு வந்ததை பிதற்றிக் கொண்டிருக்கின்றனர். கமலஹாசன் உரைக்கு கோனார் உரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களது தமிழ் ஞானம். உரைநடைக்கு கூட கோனார் உரை தேடுகிறார்கள். கூட்டணியில் விசிகாவிற்கு கூடுதல் இடம் கிடைக்குமா என்பது பேச்சுவார்த்தையில் தான் தெரிய வரும். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை என்பது குறித்து பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம். எப்படி இருந்தாலும் இது மதசார்பற்ற கூட்டணிதான் என்று திருமாவளவன் தெரிவித்தார். அமைதியாக